ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னென்ன எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டை வந்து ரூம் வைஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, வீடியோக்குள்ளே போவாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் எடுத்துப்போம். பெட்ரூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரூமு. ஸோ அதில் என்னென்ன பாயிண்ட் கன்சிடர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் பாயிண்ட் கன்சிடர் பண்ணணும். அடுத்து வந்து ஏசி பாயிண்ட்டு, அதுக்கடுத்து வந்து லைட், ஸ்பாட் லைட் எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து 5 சாக்கெட்ஸ், நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு 5 சாக்கெட் வந்து ரொம்ப முக்கியமான இந்த 4 எக்யூப்மெண்ட்ஸ் வந்து 4 ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். இது வந்து என்னென்ன ஹைட்டில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த அடுத்த ஸ்லைடில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? பார்க்குறது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் இருக்குது, ஒரு ஃபேன் இருக்குது. ஃபேன் வந்து நம்ம சீலிங்கில் பண்ணிடுறோம். கார்னரில் வந்து 4 கார்னரையும் வந்து சென்டர் பண்ணி வச்சோம்னா ஃபேன் பாக்ஸ் வந்து வச்சுருவாங்க. ஆனால் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. நீங்கள் படுக்கிற பெட்டில் வந்து ரைட் சைடில் தான் ஏசி இருக்கணும். ஸோ அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 2.8 மீட்டர் ஹைட்டில் வந்து அந்த ஏசி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். கொஞ்சம் ஹைட்டில் இருந்தால் தான் அந்த வந்து நம்ம வந்து அந்த ஏசி வந்து சர்க்குலேஷன் ஆகி போகும். சரியா? இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹோம்ஸ் பண்ணுறாங்க இப்போல்லாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பாட்லைட் வைக்கிறாங்க. ஸ்லாபில் வந்து சென்டர் பண்ணி ஸ்பாட்லைட் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்பாட்லைட் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் இருக்காது, ரொம்ப டிம்மாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்ரூமில் இருக்கிறதுக்கு. ஸோ அதோட சுவிட்ச் பாயிண்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, டோர்லேருந்து பிக்சரில் பார்த்துருக்கோமா, டோர்லேருந்து ஒரு 300 mm விட்டுட்டு நீங்கள் வந்து 1.5 ஹைட்டில் வந்து வைக்கலாம். ஸோ அப்போ டோரை என்ட்ரி ஆகும்போதே அது வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வைக்கிறீங்களோ இல்லை வேறு ஏதாவது சாக்கெட்டு வந்து கனெக்ட் பண்ணுறீங்களோ, அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1.5 ஹைட்டில் வந்து ஒரு சுவிட்சும் ஒரு சாக்கெட் வச்சிடலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 450 mm ஃப்ரம் எஃப்எஃப்எல்ல வந்து சாக்கெட் வச்சுக்கலாம். வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேறு ஏதாவது நம்ம வந்து லேம்பு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பெட்ரூம் லைட்டு லேம்ப்பு, வேறு ஏதாவது பர்பஸுக்கு வந்து அந்த சாக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிவி சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டெலிஃபோன் சாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சாக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த 450 ஹைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. ஏன்னா மாடுலர் ஹோம்ஸ்லாம் கிச்சன் வந்து டிசைன் பண்ணுறது வந்து நல்லா டிசைன் பண்ணுறாங்க. ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா உடச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பாயிண்ட் இப்போ கன்சிடர் பண்ணணும் பாருங்கள். மிக்ஸி பாயிண்ட் கன்சிடர் பண்ணணும், கிரைண்டர் கன்சிடர் பண்ணணும், ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ் ஓவனு, வாட்டர் ப்யூரிஃபையர். இந்த 5மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து கம்பல்சரியாக வந்து கிச்சனில் வந்து ப்ரொவைட் பண்ணணும் நீங்கள். சரியா? அது என்னென்ன ஹைட்டில் இருக்குங்கிற நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயிங்கில் காட்டிருக்கேன். 1.4 மீட்டர் எஃப்எஃப்எல்லேருந்து 1.4 மீட்டர் இருக்கணும். அதாவது இந்த கபோர்டுக்கு மேலே இருக்கணும், டாப்பு கபோர்டுக்கு கீழே இன்பிட்வீனில் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிச்சன்லேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், சார்ஜுக்கு வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் நிறைய பேர் வந்து டாய்லெட் ரூம்லேயே வச்சுருப்பாங்க. பட் வந்து அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி பண்ணி வாஷிங் ஏரியாவில் வைக்கிறதான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த வாட்டர்லாம் வந்து கீழே போகணும் இல்லையா, ட்ரெயின் ஆகணும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே 300 mm ஹைட்டில் வந்து சாக்கெட் வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வாட்டர் ஸ்பில்லேஜ் இருக்காது, லீக் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் அதில் இருக்காது. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இந்த டைமென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா. இது அடுத்த ரூம் பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னா, டாய்லெட்டில் இப்போ வந்து மாடர்ன் ரூம் டாய்லெட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஸ்பாட்லைட் வைக்கிறாங்க. மேலே சீலிங்லேயே ஸ்பாட்லைட் வச்சுறாங்க, சென்டர் பண்ணி ஸ்பாட்லைட் வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து வாலில் வைக்கலாம். வாலில் வைக்கிறது இப்போ அதிகமாக பண்ணுறது கிடையாது. சரியா? அது இல்லாமல் வாட்டர் ஹீட்டர் ரொம்ப முக்கியமானது. வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிக்சர் நான் காட்டிருக்கேன், 2.1 மீட்டர் வந்து ஹைட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வாட்டர் ஹீட்டர் வந்து அந்த ஹைட்டில் இருந்ததுன்னா வாட்டர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ப்ரெஷராக கிடைக்கும். ரெண்டாவது ஹைட்டில் இருக்கும்போது வந்து யாரும் தொடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, குழந்தைகளோ யாரும் வந்து போய் தொட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹைட். சரியா? இப்படி தான் வந்து டாய்லெட் வந்து டிசைன் பண்ணணும். வந்து லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் அந்த லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும். ஸோ இப்போ அந்த டிவி இருக்குன்னு வச்சுங்களேன், டிவிக்கு வந்து பின்னாடி வந்து வைக்கலாம், ஒரு
டிவி சாக்கெட் வந்து வைக்கலாம், டிவியோட அவுட்லெட் வந்து வைக்கலாம். இதுலேருந்து டிஷ்லேருந்து வர கனெக்ஷன் வந்து இதில் பண்ண முடியும். இது வந்து 1.5 மீட்டரில் வந்து வைக்கலாம். வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு பிக்சர் மாதிரி போட்டிருக்கேன் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். சரியா? டிவி பாயிண்ட் லெஃப்ட் சைடில் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு சாக்கெட் பாயிண்ட் வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அங்கேயும் இங்கே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம வேறு ஏதாவது லேப்டாப்புக்கு சார்ஜோ இல்லை வேறு ஏதாவது யூசேஜுக்கெலாம் வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிளேயரு இந்த மாதிரி ஏதாவது பாஸ் டேப் ரெக்கார்டரு இந்த மாதிரி இது பண்ணுறது கூட அந்த சாக்கெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1.5 மீட்டருங்கிறது லிவிங் ரூமில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. லைட் பாயிண்ட்டு எல்லாமே சேமாக வந்து 1.5 மீட்டரில் வைக்கலாம் எஃப்எஃப்லேருந்து. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.